ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா, கோழி பண்ணை செல்லதுரை படம் மூலியமா ஒரு சூப்பரான ஹீரோவா நம்ம தமிழ் சினிமால வந்து உருவாகி, அது மட்டும் இல்லாம நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கறதுக்காக ஆவலா காத்து கொண்டிருக்கிற ஒரு யதார்த்தமான நடிகர் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வரப்போறாரு. எஸ், லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் அண்ட் ஸ்மார்ட் ஆக்டர் ஏகன். வணக்கம் ஏகன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சோ ஏகன், நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்கறதுக்காக நான் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்லி, இப்பதான் உங்களோட மூவி வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு, கோழி பண்ணை செல்லதுரை. எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? அடுத்தடுத்து வந்து என்ன மாதிரி வேகத்துல ஓடிட்டு இருக்கீங்க? ஸோ எஸ், அண்ட் தியேட்டர் முடிச்சதுக்கப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நமக்கு இன்னுமே நல்ல சப்போர்ட் இருக்கு ஆடியன்ஸ்ட. இப்போ வெளியே போகும்போது நிறைய பேர் வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு போகிறவங்களாம் இப்போவுமே நிறைய பேர் இருக்காங்கும் போது அது ரொம்பவே டச்சிங்காக இருக்குது. என் அண்ணன் மாதிரியே இருக்கீங்க, என் தங்கச்சி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும் போது ஓகே, விடிட் சம்திங் குட் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் தோணும்ல. அது வந்து கோழி பண்ணை செல்லதுரை ஒவ்வொரு தடவையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது டெய்லி. ஆஹா, சூப்பர். ஸோ அந்த ஒரு மூவி பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து நேட்டிவ் ஸ்கிரிப்ட்ஸாவே வந்துட்டு இருக்குதா, இல்ல வந்து இல்லப்பா நேட்டிவ் ஸ்கிரிப்ட் ஓகே பட் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றீங்களா? அதே தான் பண்ணியாச்சு நேட்டிவா ஒன்று, அடுத்து டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றது தான் ட்ரை பார்த்துட்டு இருக்கோம். கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல காலேஜ் ஸ்டோரி. ஏன்னா அதை பார்த்துட்டு எல்லாம் வயசு அதிகம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு 23 வயசு பையன் நான். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸா பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுக்கான கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நைஸ். 23 இயர்ஸ் தான் சொன்னீங்க. என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வேணும்னு அப்படியே சொல்லிடுங்க. இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணானா இல்லையா, அவ்வளவுதான் சிம்பிளா. அதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கதைகள். பட் அது ஆக்சுவலா நிறைய வந்துடுச்சு நம்ம தமிழ் சினிமால. இந்த காலேஜ் பையன் காலேஜ் பொண்ணை பாக்குறான், அதுதான் நம்பர்ஸ் பண்ணுது. உங்களுக்கே தெரியும். ஓகே, சோ நம்பர்ஸ் பண்ற மாதிரி இனியும் ஒரு காலேஜ் பையனா. அப்ப காலேஜ் பொண்ணா யார் நடிக்கணும் உங்களுக்கு? வேற காலேஜ் போனா பொண்ணு நடிக்கணும், நல்ல பொண்ணா நீங்க சொல்லி வந்து தப்பிக்க கூடாது. உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் இருப்பாங்கல்ல, இவங்க வந்து எனக்கு ஹீரோயினா நடிச்சா வேற லெவல். வேணா காலேஜ் பையன் நான் ப்ரொஃபசர் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கயலானந்தி இருந்தாங்கன்னா சூப்பர். எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவங்க. நைஸ், கயலானந்தி அவர்கள். ஓகே, இப்ப டிராகன் படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருந்தாங்கல்ல. ப்ரொஃபசரா வந்து நம்ம அனுபமாவை பார்த்தோம், கேர்ள் ஃப்ரெண்டா வந்து நம்ம கயடுவை பார்த்தோம்ல. அந்த மாதிரி உங்களோட கதையில ஒரு 2 ஹீரோயினா, ஒன்னு வந்து கயலானந்தி, இன்னொருத்தவங்க யாரு போலாம்? உங்களுக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க. அது உங்களோட ஃபேவரட், உங்களுக்கு தானே தெரியும். நம்ம நடிக்கிறது தானே, யாரா இருந்தாலும் நடிக்க வேண்டியதான். ரொமான்ஸ் இதுல இருக்கு, ரொமான்ஸ் கொடுத்தா போதும். ஓகே, பட் பர்சனல் ஃபேவரட் யாராச்சும்? என்ன இருந்தால் பார்த்ததுல இருந்து அந்த அனிகா சுரேந்தரி அந்த பொண்ணு அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி இருக்கு. சோ மேபி அனிகாவோட. ஆஹா, நைஸ். அதே மாதிரி எப்படி இருக்கு சீனு ராமசாமி அவர்களோட படத்துல நடிச்சது? இன்னும் வந்து ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்கா? ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு வெர்சடைலான டைரக்டர், ரொம்ப நேட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு டைரக்டர். அது ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் தானே உங்களோட கெரியர்ல. கண்டிப்பா. how are you seeing that? சோ எஸ், இப்போ நான் வெளியே போனேன்னா நிறைய பேருக்கு தெரியுது. ஆல்ரெடி வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம், ஜோ படத்துல நடிச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு லார்ஜர் பீப்புளுக்கு தெரியுதுன்னா அது காரணம் சீனு ராமசாமி சார் டிரெக்ஷன்ல நம்ம பண்ண படம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அது எனக்கு பெரிய ஒரு அட்ரஸ்ன்னே சொல்லலாம். இப்போ அந்த படம் எதுக்கு எடுத்தாலும் இப்போ இது கோழி பண்ணை செல்லதுரை ஏகன் அப்படின்னே சொல்றாங்கல்ல. ஸோ அது வந்து உண்மையிலே இப்போ அடுத்தடுத்து எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அது ரொம்ப பெரிய அட்ரஸா இருக்கு நமக்கு. ஸோ கோழி பண்ணை செல்லதுரை படம் ரிலீஸ் ஆகி கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா யார்கிட்ட கிடைச்சது? எந்த செலிபிரிட்டிட்ட இருந்து கிடைச்சது? சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வர்றது, படம் ரிலீஸ் ஆச்சு சாட்டர்டே, ரிலீஸ் ஆன வீக் சாட்டர்டே சும்மா தேட்டர் விசிட் போவோம்ல, அப்படி சத்தியம் தேட்டர் போகும்போது சும்மா நான் ரேண்டமாக ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறோம். படம் முடிஞ்சோடனே ஒருத்தர் லிட்ரலி லாஸ்ட் ரோலேருந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சார். அது என் இன்ஸ்டாகிராமில் அது வீடியோவே போட்டிருப்பேன். அது ஸோ அது வந்து அந்த இடத்துல எனக்கே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக ஒன்று கிடைக்கும் போது இருக்கும்ல, எமோஷ்னலாக ஒருத்தர் உடஞ்சி அழுகுறாரு நம்மளை கட்டி பிடிச்சி அப்படிங்கும்போது ஒன்று இருக்கும்ல, அது ரொம்பவே ஓகே ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்து வர, ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆக்டரா வந்து நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால நீங்க வந்து காமிச்சிட்டீங்க, நான் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் நான் வந்து ரெடியா இருக்கேன் நடிக்கிறதுக்கு அப்படின்னு. பட் ஜோ படத்துலயும் ஒரு இம்பார்ட்டன்டான வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், பட் ஃப்ரெண்ட் ரோல் பிளே பண்ணிட்டீங்கல்ல. இப்போ அடுத்தடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? லைக் மெயின் ஆக்டரா தான் பண்ணணும் அப்படின்னு நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றீங்களா, இல்ல நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் கிடைச்சாலும் ஓகேன்னு இருக்கீங்களா? அந்த கதைக்கு கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு இருக்கும்ல, அந்த கேரக்டர் கதையில ஏதாச்சும் ஒரு சின்னதா அது பண்றது வந்து கதை இப்படி திருப்பிட்டு போகுதுன்னா அது ஓகே வித் இட். அதான் சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அது நமக்கு எந்த அளவுக்கு பண்ணுவேன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்னால ஒன்று, இப்போ ஜோலே பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க ஒன்று சேரும் போது இவன் என் கேரக்டர் வந்து அந்த ஹீரோயின்ட்ட சொல்றது தான் அங்கே ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும். அங்கே தான் நாட்டே. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட் இருக்க இடங்கள் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப
கதைக்கு முக்கியமான கேரக்டரா இருந்தா கண்டிப்பா பண்ணுவோம். எனி இம்பார்ட்டன்ட் ரோல் Yeah, ஓகே yeah, அப்படி. சோ இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போலாம். நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். Okay. ஏகனுக்கு வந்து எப்படி இந்த சினிமா மேல ஒரு ஆசை வந்துச்சு? சின்ன வயசுல இருந்து எல்லாமே மூவி பஃப். வீட்ல படங்கள் எது ரிலீஸ் ஆனாலும், இப்போ தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ்னா 3 படமே தீபாவளிக்குள்ள பாத்துருவோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த படம் பார்க்க நமக்கு தோணும்ல ஒரு நாள் நம்ம அங்க நின்று பார்க்கணும்னு. அப்படி ஆசை வந்துதான். அதுக்கப்புறம் தியேட்டர் டிராமாஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சுத்தமா வரல, நீ கத்துக்கணும் அப்படின்னு நமக்கே தெரியும்ல. ஸோ அப்படி கத்துக்க ஆரம்பிச்சு காட் இன்டு ஸ்கிரீன். அப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து சினிமா பேக்ரவுண்ட்ல தான் இருந்தாரா இல்ல இப்பதான் வந்து? இல்ல ஆக்சுவலி அதான் வெளியே யாராச்சும் கேட்பாங்களே நெப்போ கிட்டான்னு கேட்டா, இல்ல எங்க அப்பா தான் நெப்போ ஃபாதர், எனக்காக ப்ரொடியூசரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்பா சினிமா படம் பாக்குறதோட சரி அப்படி இருந்த அவரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்காக. இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு ப்ரொடியூசரா? ஹீஸ் ஹாப்பி. லைக் அவரு எதிர்பார்க்கறது லைனா நடந்துகிட்டே இருக்கு. நம்ம அவரு முடிஞ்ச அளவுக்கு அவர் சைட்ல இருந்து ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் பண்றாரு. ஸோ அதை நம்ம எந்த வகையிலும் கெடுத்துக்காம இருந்தாலே போதுன்ற இதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா நைஸ். அதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அப்பா தான் ப்ரொடியூசரா இருப்பாரா உங்களோட படங்களுக்குலாம் இல்ல டிஃப்ரெண்ட் ப்ரொடியூசர்ஸ் தான் நீங்க பாக்குறீங்களா? நம்ம பாக்குறது இல்ல, மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று வர வரைக்கும் நம்ம அதை பில்ட் பண்றதுக்கு ஒன்று ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் தான் இப்போ பண்ணிட்டு இருக்குது. மார்க்கெட் வேல்யூன்னு வரும்போது அதுவே நடக்கும். அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆக்டர்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க கத்துக்கிட்டு அவங்கள வந்து தயார்படுத்திக்கணும்ல. அந்த மாதிரி ஒரு நடிகரா நீங்க எப்படி வந்து உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்க? லைக் மை ரூட்ஸ் இஸ் ஃப்ரம் தியேட்டர். நான் கிட்டத்தட்ட ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சிலம்பம் ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பவர் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு இருக்கேன். இது இல்லாம நிறைய கிளாஸஸ், டான்ஸ் கிளாஸ் எல்லாமே சொல்றேன். சென்னையில இருக்க எல்லா டான்ஸ் கிளாஸ்க்குமே நான் போயிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அண்ட் மெயினா யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணும்போது அங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 years ஃபுல்லாவே அங்க அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணீங்க. அதுல இருந்து ஆன் ஸ்கிரீன்ல சும்மா அதுல இருக்க வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா அதுல பேக்ரவுண்ட்ல தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி பண்ணது. அண்ட் அந்த வெப் சீரிஸ் ஒரு 2 years அட்டஸ்டச் ஒரு ஷூட் பண்ணோம். அதுதான் உண்மையிலே நான் வேற ஒரு ஆக்டரா டியூன் பண்ணதுன்னா நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி டேரக்டர்ஸ்க்கு மூவி டேரக்டர்ஸ்க்குலாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆரம்பிச்சு இப்ப தமிழ் சினிமால வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸா மாறி இருக்காங்க. நம்மளோட கார்த்தி சாரா இருக்கட்டும், நம்மளோட சித்தார்த் அவர்களா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நம்ம ஏன்னா அதுக்குள்ள அதான் சொன்னல, அந்த வெப் சீரிஸ் டக்குன்னு வந்தோடனே சரி இந்த பக்கம் ஓடிடலாம், நான் அங்க இருந்து இந்த பக்கம் ஓடிட்டோம். எங்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த பக்கம் மாறி 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 ஓடி போய்கிட்டே இருந்ததுன்றதுனால எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, அப்படியே ஃப்ளோல போனது தான். ஜிவிஎம் சார்ட்ட ஒர்க் பண்ணணும், அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. இப்பயும் இருக்கா அந்த ஆசை? அவர் கூட ஒரு ஃபுல் படம் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல. இப்ப வந்து நம்ம ரெஜிஸ்டர் வேணா ஆமா பண்ணிக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பா மேபி நடக்கலாம். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் ஏகன் பத்தி நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரிய வைக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலாக காத்துட்டு இருக்கு. ஆர் யூ ரெடி டு ஹேவ் டீஸ்? ஓகே. சோ எந்த டீல இருந்து ஆரம்பிக்கலாம்? மசாலா, சென்சா, மாச்சா, மின்ட், பிளாக், ஜிஞ்சர்? மின்ட் டீ. மின்ட் டீ ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஓகே. சுடுதுப்பா. நான் வேணா பிடிச்சிக்கவா? மின்ட் டீல மின்ட் டீக்கு வந்து நீங்க 200 ரூபீஸ் தாங்க. உண்மையிலேவா? மின்ட் இவ்வளவு கொடுக்குறோம்ல மின்ட் டீ. ஆனா 200 ரூபாய்க்கு டீ தரீங்களா? பர்ஸ் இப்படியே காமிச்சேன்னா அசிங்கமா தான் இருக்கும். வெறும் பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் கார்ட்ல ஸ்வைப் பண்ணிக்கலாம். கார்ட் ஸ்வைப். இப்பலாம் ஒன்லி டிஜிட்டல். ஓகே. சோ மின்ட் டீ உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மின்ட் டீ உள்ளே வெங்காயம் வந்திருக்கு. சோ இத பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, சோ 23 years தான் ஆகுது. ஆனாலுமே ஹார்ட்ஷிப்ஸ், சேலஞ்சஸ்லாம் கண்டிப்பா அதுவும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரின்னு வரும்போது நிறையவே பாப்போம்ல. அந்த மாதிரி எப்ப வந்து என்னடா இது அப்படின்னு வந்து கடுப்பான ஒரு தருணம் தெரியல. இது வெங்காயம் அதேதான், வெங்காயம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் உரிக்கும் போது நம்ம கண் எரியும், உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காதுங்குவாங்கல்ல. அதனால அப்போ இருந்திருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல மைண்டுக்கு. ஏன்னா அது கடந்து வந்துட்டோம். இப்போ நீங்க இருக்கிறதுலே ஹாப்பியான மூமெண்ட் எதுன்னு கேட்டாலும் நமக்கு உடனே வராதுல்ல. அந்த மாதிரி தான் மொமெண்ட்ஸ் கிராஸ் ஆகிக்கிட்டே போகும். பட் இப்படி ரொம்ப எமோஷ்னல் ஆனதுன்னா அந்த வெப் சீரிஸ் ஆடிஷன் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் பண்ண ஆடிஷனு. அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகும்போது லைக் ஓகே பேமெண்ட் பேச கால் பண்ணுவாங்களா, அப்போ வந்து ஓகே உண்மையிலே எனக்கு திறமை இருக்குதா அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டது வந்து அந்த ஆடிஷனில் தான். ஓகே. ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட். அது மாதிரி நீங்க நிறைய ஆடிஷன்ஸ் போயிருப்பீங்கல்ல? சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் எத்தனை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் போட்டோலாம் கொடுத்துருக்கேன். போயிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் நான் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் அந்த போட்டோ எடுத்துட்டு போய் போட்டோ கொடுப்பாங்களா. அப்படி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப் இருக்கு, மணி, நிதிஷ், இந்த மாதிரி 2-3 பசங்க நிறைய பேர் இருக்கும். ஒரு ராகுல்னு ஒரு 5-6 பேர்.
5-6 பேர் ஒண்ணா போவோம், ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் போய் போட்டோ கொடுப்போம். என்னோட வேலையை தான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு மீட் பண்ண போறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், நீங்க போட்டோ கொடுத்துருக்கேன், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். சென்னையில இருக்க எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொஞ்சம் நல்ல பெரிய பேனர் தெரிஞ்ச ஃபேஸஸ் இருக்கும்ல, அந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயுமே போய் நான் போட்டோ கொடுத்துருக்கேன். ஓகே, அது மாதிரி நீங்க போன ஆடிஷன்ஸ்லயும் மறக்க முடியாத ஒரு ஆடிஷனா இந்த ஆடிஷன்? இப்போ நடுப்புற ஒரு தடவை வந்து ஸ்டோன் பெஞ்ச்க்கு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஆடிஷன் வந்து மறக்க முடியாது. ஏன்னா போனோடனே அங்கே ஆடிஷன் எடுத்தது என் காலேஜில் கூட படித்தவங்க, அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச பசங்களாகவே இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இது வந்து என்னடா இப்போ நான் ரொம்ப பதட்டத்தில் போய் பார்த்தா அந்த லெஜரில் சைன் பண்ணும்போது முன்னாடி இருக்க 3 பேரும் ஆல்ரெடி தெரிஞ்ச பேர், அங்கே போனாலும் நமக்கு பசங்களா அப்படி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இதுவுமே தனுஷ் சாரை மீட் பண்ணேன் இட்லி கடை படத்துக்கு ஆடிஷன். லைக் நான் பண்ணல இப்போ அந்த கேரக்டர், லைக் என் வேற ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் பண்றாரு. இட்லி கடை ஆடிஷன் போயிருந்தப்போ ஃபுல் நடுக்கும். தனுஷ் சார் கூப்பிட்றாருன்னு ஃபோன் நான் ஃபர்ஸ்ட் நம்மள பசங்க ப்ராங்க் பண்றாங்க போல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் சார்னு பசங்க ப்ராங்க் பண்ணாங்க. எனக்கு அந்த ஃப்ளோலே இருக்காங்க போல நினைச்சிட்டு இது பண்ணா, சரி உண்மைன்னு தெரிஞ்சு போகும்போது கால் பண்ணாரா, அசிஸ்டன்ட் கால் பண்ணாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அதுதான் ஹைலைட். அங்கே ஆஃபீஸில் வெயிட் பண்ணிருக்கும் போது கால் பண்ணுறேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, வாய்ஸ் சார் வந்துட்டாரா அப்படின்னு அங்கே தனுஷ் சார் வாய்ஸ் வந்துட்டாரா வர சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படியே உண்மையிலேயே தனுஷ். அப்போதான் வாசல் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நம்பிக்கை வரல எனக்கு. தனுஷ் சார் வாய்ஸ் கேட்டு தான் வந்துட்டாருன்னு போய் உட்காந்து பேசிட்டு லுக் டெஸ்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது நடிக்கிறது. எனக்கு நான் நடிக்கிறத விட அவன் நடிக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இப்பயும் வந்து ஆடிஷன்ஸ்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? பட் ஓகே, ஒரு நல்ல மூவில எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங்ல இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இல்லை, ஆடிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கேன். லைக் ஓப்பன் ஆடிஷன்ஸாக முன்னாடி போயிட்டு இருப்போம்ல, இந்த லைக் 23 to 25 இருக்க ஆள் வேணும் அப்படின்னு. அப்படி ஆடிஷன்ஸ் இப்போ போறது இல்ல. பட் ஆனா கூப்பிட்டு ஆடிஷன் இந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க நமக்கு. அந்த ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கேன். ஓகே, முன்னாடி லைக் அந்த வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் போனேன் இந்த ஓப்பன் ஆடிஷன்ஸ். 20 to 25 இருக்கவங்க அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போ போறது இல்ல. ஓகே, நான் ஏன் இது கேக்குறேன்னா, இப்போ ஆல்ரெடி இப்போ ஆடிஷன்ஸ்லாம் காமிச்சா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கு. கோழி பண்ணை செல்லதுரை அந்த படத்தோட இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே நீங்க காமிச்சு இந்த மாதிரிலாம் நான் நடிச்சிருக்கேன், இது வந்து ஒரு வெர்சடைலான ஒரு கேரக்டர், அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் அதான் சொல்லல. இப்போ நான் ஆடிஷன்ஸ் நானே எனக்கு எப்போ நான் இதுக்கப்புறம் நான் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா, நான் ஆடிஷன் இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி போட்ட ஆடிஷன்ஸ் போகும்போது, பிரதர் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ரொம்ப சின்ன கேரக்டர், நீங்க வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் ஓகே. அவங்களே வராதிங்கன்றதே 2-3 பேர் இன்டெரக்டா என்கிட்ட சொன்னாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல. ஸோ அப்போதான் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இப்படி போகக்கூடாது. அதுக்கப்புறம் அப்ரோச் வேற ஆகும்ல, மேனேஜர்ஸ்ட்ட பேசுறது. ஸோ அந்த மாதிரியான சைடு இப்போ போயிட்டு இருக்கு. அற்புதம். ஸோ மின் டீ வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக எந்த டீ பார்க்கலாம்? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் போயிடலாமா? ஜிஞ்சர் உள்ளே எனிவே டீ இல்லை, தெரிஞ்சு விட்டது. ஜிஞ்சரும் இல்லை. அல்வா. எஸ், அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வியா இருக்கும்? யாரு நிறைய அல்வா கொடுத்துருக்கா? எஸ், ஒரு பக்கா மெட்ராஸ்காரன் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்றீங்க. உங்களுக்கு வந்து நிறைய அல்வாக்கள் வந்து நார்மலாவே கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும்ல. அந்த மாதிரி மறக்க முடியாத அல்வா எந்த விஷயத்துக்கு கிடைச்சது, யார்கிட்ட இருந்து கிடைச்சது? ஃப்ரெண்டு லைக் அந்த வெப் சீரிஸ் கூட நடிச்ச பேர் தான் பர்வேஷன் சொல்லி செம்மையா மெமரி பண்ணுவாரு. அவர் ஃபோன் பண்ணி வெற்றிமாறன் பேசுறேன், கோழி பண்ண செல்லதுரை பார்த்துருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், சூப்பரா இவ்வளோ டீட்டெயிலாக பேசணும். நான் உண்மையிலே நம்பிட்டு சார் தேங்க்யூ சார், ரொம்ப சோம சார், சரி எப்போ ஆஃபீஸ்னு சொல்லுங்க வர. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் சிரிக்கிறாங்க, சிரிச்சா பிராங்க் அப்படின்னு. அது ரீசெண்ட் டைம்ல வாங்கின பெரிய அல்வா, அதுதான் சரியான அல்வா. அது செம்ம டென்ஷன் ஆச்சு. 1 கிலோ அல்வா அதை எடுத்து இன்னும் வீட்டில் இருக்கு, அதை அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய அல்வா அது. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற லெவலாக ஒரு அல்வா கொடுத்துட்டாங்கல்ல. ப்ரொஃபஷனலாக வந்து ஏதாச்சும் ஆடிஷன்லாம் போனோன்னே நீங்க தான் இந்த படத்துல நடிக்கிறீங்க, உங்களுக்காகவே நாங்க செதுக்கி வச்சிருக்கோம் இந்த ரோலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் லைட்டா தோணும் அல்வாவான்னு. இல்லை நாங்க இது கூட கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க தான் நடிக்கிறீங்க, நீங்க தான் ஹீரோ, என்ன இந்த லேக்ஸ் மட்டும் நீங்க இந்த படத்துக்காக கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி அல்வாக்கள் வந்திருக்கா? எக்கச்சக்கமா வரும்ல. அப்படி வரும்போது அப்படியே அப்படி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு வந்துடும். ஏன்னா இப்போ அவங்க ஒரு அப்ரோச் நமக்கு வர்றதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க அனுப்புகிற ஹாய் மெசேஜுக்கு அப்புறம் வர 2 மெசேஜ்லேயே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அல்வா ரொம்ப பேசிக்னு நினைக்கிறேன். நம்ம சினிமால நிறையா வந்துட்டு தான் இருக்கும். மணிலாம் கேட்டு நீங்களும் கொடுத்து ஏமாந்த அல்வாக்கள்லாம் நடந்திருக்கா? கொஞ்சம் தெளிவா இருக்கேன், அதனால பிரச்சனை இல்லை. நீங்க வந்து யாருக்காச்சும் அல்வா கொடுத்த தருணம், யாராவது வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ஏகன் ஐ லவ் யூ சோ மச் ஏகன் மை கியூட்டி பை அப்படி என்னைக்காச்சும் சும்மா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கும்பலா போய் ஒழுங்காவே ட்ரெஸ் பண்ணிருக்க மாட்டோம். அந்த டைம் வந்து நீங்க இது ஜோ ஏகன் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா
இல்ல யார் அவரு அப்படின்னு கேட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஓ இவர் இல்ல போல அப்படின்னு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிருக்கேன். ஏன் அப்படி வந்து ரொம்ப அதாவது வெளியே போற மைண்ட் செட்ல பசங்க அந்த வீட்ல இருந்து இழுத்துட்டு போயிடுவாங்க தெரியுமா, அந்த ஜூஸ் குடிக்க போலாம் அந்த இடத்துல யாராச்சும் பார்த்தா நமக்கே இப்ப போட்டோ எடுத்தா அசிங்கமா இருக்கும், கட் பண்ணியன் போட்டுன்னு வந்திருக்கோம் அப்படின்னு தோணும்ல, அந்த டைம்லலாம். ஓகே. அந்த மாதிரி இன்ஸ்டால வந்து நீங்க ரொம்ப ஃபேமஸ் வேற. சோ நிறைய இந்த மாதிரி ஆமா கேர்ள்ஸ்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் மெசேஜ் கொடுக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்லாம் சொல்லும் போது எப்படி வந்து நோ சொல்வீங்க? மெசேஜ் ஓபனே பண்ண மாட்டேன் அவ்வளவு. அது பெட்டர் சேஃப் அப்படிங்கிற மாதிரியா? உஷார் எதுக்கு தான். ஹோப்ஸ் கொடுத்துக்கிட்டு எதுக்கு? இப்போ வந்து ஏகனுக்கு வந்து இந்த கேர்ள் ஃபேன்ஸ்லாம் வந்து முக்கியம் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் தான் அப்படின்னு இருக்கீங்க. ஃபேன்ஸ் எல்லாரையும் கல்யாணம் பண்ணணும்னா நான் எத்தனை கல்யாணம் பண்றது புரியல எனக்கு. சூப்பர். சோ அடுத்த டீ முடிச்சிட்டோம். செஞ்சா, மசாலா, மாச்சா, பிளாக். பிளாக் டீ. பிளாக் உள்ளே பேட்டரி. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ஏதாச்சும் ஒரு மூவி வந்து உங்களோட லைஃபோட ரொம்ப ரிலேட் ஆகலாம், பயங்கரமா உங்களை மோட்டிவேட் பண்ணும்ல, அந்த மாதிரி மூவினா எந்த மூவி? இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ஃபுல் மூவி இல்ல, எனக்கு அந்த படத்துல சில சீன்ஸ் அப்பப்போ போட்டு, அனிமல் படத்துல இருக்க சில அந்த அப்பா பையன் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் அப்பப்போ போட்டு பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கும். லைக் அதுதான் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல. ஓகே. அனிமல் வந்து பாலிவுட் மூவி, தமிழ்ல கொஞ்சம் கிட்டத்தட்ட which is giving you motivation, ஒரு பேட்டரி மாதிரி உங்களை சார்ஜ் ஏத்துற ஒரு மாதிரி. சார்ஜ்னா என்ன அப்படியே வந்து ரொம்ப அப்படியே மோட்டிவேட்டிங்கா அப்படியே ஓடுன்னு அப்படிலாம் இல்ல. some movie which is giving you positive energy, ஒரு கூஸ் பம்ப்ஸ் தரது. நம்ம அடுத்து ஓகே நாளைக்கு போய் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரினா சூரரை போற்று. ஓகே. சூரரை போற்று படம் அது ஆரம்பிச்சு முடிக்கும் போது நமக்கு அப்பா வா அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரை வந்து நான் அது கவுண்டே இல்லை, நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன் அந்த படம், எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த படம். பா சூப்பர். அந்த மாதிரி இந்த டைரக்டர்ஸோடலாம் கண்டிப்பா ஒர்க் பண்ணும்பா. இவங்கள்ட்டலாம் ஒர்க் பண்ணா ஏகப்பட்ட எனர்ஜி எப்படி வந்து இவங்க ஒரு மூவி மேக் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களோட மூவில நான் கத்துப்பேனா எந்தெந்த டைரக்டர்ஸ் உங்க லிஸ்ட்ல இருக்காங்க? நம்ம அந்த இடத்துக்கு போனா தானே நமக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட். டாப் 3 ஃபேவரட்டா? எனக்கு அதான் எனக்கு ரஞ்சித்தனா படத்துல வந்து அதுவும் சார்பட்டாவோட சீரீஸ்ல இருக்கணும்ன்றது, அந்த யூனிவர்ஸ்ல இருக்கணும், சார்பட்டா யூனிவர்ஸ்ல இருக்கணும்ன்றது ரொம்ப ஆசை எனக்கு. சோ பேட்டரிக்கும் வந்து பதில் சொல்லிட்டீங்க. இந்த பாவக்காய் ஜூஸ்னு ஒன்னு இருக்கு, ஏன் தெரியுமா? பதில் சொல்லனா குடிக்கணுமா? எஸ். எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா வந்து உங்களுக்கே தெரியுது எல்லாம்? சரி தெரியல எனக்கு, சொல்லுங்க. போதும் ஸ்மார்ட் தான் நீங்க, ஒத்துக்கிறோம். மசாலா, செஞ்சா, மாச்சா எது போலாம்? செஞ்சா புதுசா இருக்கு பேரு. யா இது வந்து யூசி சைனா டீ. அது ஆல்ரெடி 200 ரூபாய் கொடுக்கணும், இது 1000 ரூபாய். ஓகே 1200 ரூபாய். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், சரியா? இது உள்ளே இரேசர். சோ என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையில எதை இரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எஸ் 100 மார்க்ஸ். உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லனா நல்லா இருந்திருக்கும்பானா எந்த விஷயம்? எல்லாமே நம்ம கடந்து வந்தாதானே இந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியும். லைட்டா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் தான். லைட்டா ஏதாச்சும் ஒண்ணு மாத்தினா இங்க உட்கார்ந்திருப்பேனான்னு தெரியாது. இப்போ ஒரு படம் அது இதை விட பெட்டராகவும் இருந்திருக்கலாம், இல்லை ஒஸ்டாகவும் இருந்திருக்கலாம். பட் இப்போ என்ன நடக்குதோ அதுதான் ஏகனோட லைஃப், அதை ஐ ஹாவ் டு கேரி அப்படின்றது தான் எனக்கு. அதே மாதிரி இப்போ மூவிஸ்லாம் வந்து நம்ம நிறைய நடிப்போம், நல்ல சீன்பா இது கண்டிப்பா தியேட்டர்ல வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் ஃபுட்டேஜ் காரணத்தினால அது டெலிட்டட் சீன்ஸ்க்கு போயிடும், அது வந்து மூவில வராது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிருக்கேன். இப்போ நடக்காம இருந்துச்சுன்னா நல்லதுதான். அண்ட் இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நம்மளுது, பாரதி ராஜா சார், ரியோ ராஜனா எல்லாருமே ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஒரு படம். அதுல ஒரு கேரக்டர் வச்சிருந்தேன். அந்த படம் பார்க்கும்போது வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நான், இந்த சீன் வரட்டும் தேட்டரே கைத்துட்டு பாரு அப்படின்னா அந்த சீன் மட்டும் கட்டு படத்துல. அப்புறமா டைரக்டர் படம் காமிங்கன்னா காமிக்கவே இல்லைன்ட்ட. அப்பதான் தெரிஞ்சு ஏன் இதனாலதான் காமிக்கல, காமிச்சா கேட்டுருவேன் அப்படின்றதுனால இருந்துச்சு. அந்த அது சரியான பல்ப் மூமெண்ட். கூட்டு போயிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சீன் வரும்போது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த சீன் மட்டும் இல்ல, கரெக்டா அந்த சீனை மட்டும் இல்ல, மத்த நடிச்ச எல்லா சீனும் இருக்கு. நீங்க அப்புறம் கேட்டீங்களா டைரக்டர்? கேட்டேன். அதான் கேட்டப்ப அவரு தம்பி இதோ வந்துடுறப்ப அப்படின்னு ஒரு வாரத்துக்கு என்கிட்ட பேசவே இல்லை. ஓகே. அது மாதிரி கோழி பண்ணை செல்லதுறையில வந்து ஏதாச்சும் ஒரு சீன் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டு நடிச்சிருப்பீங்க, பட் அது வந்து இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கா? இல்ல, அதுல சீனு சார் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. லைக் ஷூட் பண்ணதுல எதுவுமே வந்து படத்துல இல்லாம இல்ல, ஷூட் பண்ண எல்லாமே வந்து அந்த படத்துல அப்படியே இருந்துச்சு. ஸோ அது வந்து ப்ராப்பராக ஒரு படம் எடிட்டோட தான் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் பண்ணும்போதே இங்கே கட் அப்படின்னு தான் அவருக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஒர்க் பண்ணார். ஸோ அதனால எதுவுமே அப்படி தூக்கலை. ஓகே. அந்த மாதிரி அந்த படத்துல எந்த சீனுக்கு வந்து உங்களே மீறி நிறைய டேக் எடுத்து அவர் லைட்டா டென்ஷன் ஆகிற மாதிரியே இருக்கே சீனு சார் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்?
அப்பெல்லாம் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆக்சுவலா அவர் குழந்தை மாதிரி நம்மள குழந்தை மாதிரி வேலை வாங்குவாரு. இப்படி இருந்துச்சா இதனாலயா இதோ இப்படி பண்ணும் அப்படிதான் அவர் வேலை வாங்குறதா. ஒரு செட்ல டென்ஷன் ஆகி யாருமே அவ்வளவா பார்க்கவே இல்லை. அப்பப்போ லைக் அந்த ஏதாச்சும் அடுத்த செட்டு மாத்துறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா லைட்டா கத்துவாரே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆர்டிஸ்ட் எல்லாம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அப்போ சொல்லுங்க, எந்த சீனுக்கு நிறைய டேக் போச்சு, எந்த சீனுக்கு வந்து ஒரே டேக்ல இல்ல டக்குன்னு வந்து ஓகே வாங்கி வாவ்னு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்? அந்த படத்துல வந்து யோகி பாபு அண்ணனுக்கு எனக்கு ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அந்த சீன் ஒரே டேக்ல முடிஞ்சு. அதுக்கு சீனு சாரும் ரொம்ப பாராட்டினாரு. யோகி பாபுனா கேரவன்ல கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினாரு, சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுதான் ரொம்ப பிடிச்சது. நிறைய டேக் வாங்கினதுன்னா அதுல ஒரு நார்மல் மாண்டாஜ், சாங் மாண்டாஜ், ஒரு குளத்துல பிரைடா இருப்பாங்க, நான் உள்ள இருப்பேன், அந்த மாண்டாஜ் தான் ரொம்ப நேரம் டேக் போய்கிட்டே இருந்துச்சு. கரெக்டா அவங்க இது பண்ணும்போது நான் மேல வரும், நான் வரும்போது அது போய்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு 9-10 டேக் போயிருக்கும், தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிக்கிறது. ஓகே. அந்த அதான் ஃபுல் ஸ்ட்ரெச் டயலாக் ஒரு டேக்ல முடிச்சேன், முங்கி எந்திரிக்கிறதுக்கு 10 டேக் போச்சு. எதுக்கு முங்கி எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ டேக் போச்சு? டைமிங், அவங்க இறங்கும்போது நான் மேல வரும், நான் மேல வரும்போது அவங்க இறங்கணும். இல்ல எனக்கு வேற எதுவும் தோணுது, ஒரு மாதிரி ஷை ஆகி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருந்தாங்களா? ஷையெல்லாம் பொழப்பு இதுதான் வந்தாச்சு, இதுக்கு மேல என்னத்த ஷைலாம் ஆகவே இல்லை நீங்க ரொமான்ஸ் சீன்ஸ் மூலமா? அண்ட் ஆல்சோ பிரைடா வந்து எனக்கு காலேஜ்ல இருந்தே ஃப்ரெண்டு, ஒரே காலேஜ், நாங்க சேர்ந்து தான் படிச்சீங்களா பிஸ்காம்? சோ அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மசாலா இருக்கு, மாச்சா இருக்கு, எது போலாம்? நீங்களே சூஸ் பண்ணுங்க. என் கை கிட்ட மாச்சா தான் இருக்கு. மச்சால என்ன இருக்கு? இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாயல்டி. நோ, வேற லக்ஸரி. வேற நீங்க எதிர்பார்க்கிற வார்த்தையை தவிர எல்லாத்தையும் சொல்லுவேன், சொல்லிதான் ஆக வேண்டும். எல் ஃபார் லவ். சோ ஏகன் சொல்லுங்க, சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள். நம்ப மாட்டேன். ஏங்க சிங்கிளா கமிட்டடான்னு கேட்டா சிங்கிள்ன்ட்டேன், அதுக்கப்புறம் நம்ப மாட்டேன்னா எப்படி ப்ரூவ் பண்ண எனக்கு புரியல. உங்களுக்கு இவ்ளோ கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, இவ்ளோ பேருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அதுவும் யோ ஜஸ்ட் 23, ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும், இல்ல உங்களுக்கு வந்து யாரையாச்சும் பிடிச்சிருக்கலாம், இல்ல நிஜமாலே அதெல்லாம் சிங்கிளா தான் இருக்கணும்னு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல, கமிட் ஆகும்போது நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு, இல்ல அடுத்த ஷோ வரும்போது சொல்றேன். இப்போ சிங்கிள், இந்த ஷோ நடக்கும்போது சிங்கிள். ஓகே. உங்களோட முதல் காதல் பத்தியாச்சும் சொல்லுங்க. அது ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு பின்னாடி நடந்து போவோம், நான் பின்னாடி நடந்து போவேன். அந்த பொண்ணு கேண்டீன்ல நிற்கும், நான் கேண்டீன் வாசல்ல நிற்பேன். இப்ப காதல சொன்னீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் 2வது நாளே சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் தான் நிக்க வச்சாங்க, சொல்லாமலே இருந்திருக்கலாம். சொன்னதுனால தான் கிளைமேக்ஸ் ட்ராஜடி தான், வேற என்ன. உங்க ஃப்ரெண்டே வந்து கமிட் ஆயா? அவ்வளோ ட்ராஜடி இல்ல, அவ்வளோலாம் தாங்காது உடம்பு. ஓகே. சோ ஏகனுக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து என்னோட கேர்ள்ட்ட இருந்துச்சுன்னா நான் ஃபிளாட்டுப்பா, நான் அப்படியே விழுந்துருவேன், நான் வந்து என்னையே ஒப்படைச்சிருவேன் அந்த பொண்ணுட்டனா. என்னென்ன விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி இது இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம இப்போ நான் ஷூட்டில் பண்ணுறது ஹர்ட் ஆகும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் நானும் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அதை முடிஞ்ச அளவு கம்மியாக பண்ணணுன்றதுல நம்மளும் தெளிவாக இருக்கணும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பொண்ணாக இருந்தாலே போதும். அதை தாண்டி அதை விட பெருசாக என்ன தேவைன்னு தெரில. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங், நான் வெறும் ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ அது மட்டும் இல்லை, அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்டரா வந்துட்டாலே என்ன சீன் கொடுத்தாலும் நடிக்கணும்ல. இப்போ ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வருது, இந்த லிப்லாக் சீன்ஸ், இந்த கிஸ் சீன்ஸ்லாம் வருது, அவங்கள ஹர்ட் ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க பண்ணாம இருப்பீங்களா இல்ல எப்படி? எனக்கு இப்பவே வந்து ஆன் லைக் லிப்லாக் சீன்ல எல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை, அது பண்ணணும், அது இல்லாமலே கூட படம் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட இது. பட் இஃப் இன்கேஸ் அந்த கதைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது பண்ணி தான் ஆகணும், இல்ல அந்த கதையவே தவிர்த்திடலாம். ஒரு லிப்லாக் சீனுக்காக கதையே வேண்டாம்னு விட்டுருவீங்க? இல்ல அதான் சொல்லல, அது டிமாண்ட் நமக்கு தோணும், அந்த கதை கேட்கும் போது தோணும். அதே மாதிரி காதல் வந்ததுனால ஃபைனல் क्वेश्चन, ஓகேவா? அவங்க வந்து மீடியால இருந்தா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இல்ல எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஓகேன்னு இருக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும், எந்த ஃபீல்டா இருந்தா என்ன. அடுத்ததாக மசாலா டீ இருக்கு, பாத்துலாமா? நல்ல விஷயம். காசு பண்ணோம். முதல் சம்பளம் எப்போ வாங்கினீங்க? வேண்டாம், முதல் சம்பளம் எவ்வளோ? முதல் சம்பளம் வந்து 250. எங்க எப்போ? ஒரு டிவி கமர்ஷியல் ஆட் ஷூட், அதுல ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிட்டு சம்பளம் 250 ரூபா. ஓகே, அதான் முதல் சம்பளம். இப்போ அந்த 250 எப்படி மாறி இருக்கு? 250 கொஞ்சம் கடைசியா இப்போ ஒன்று பண்ணிட்டு வந்தேன், அது ஆஃப் கேம்ல உங்கள்கிட்ட சொன்னல, அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாவே வந்திருக்கு. அதுலதான் கொஞ்சம் புது ஷூ, புது பேண்ட், புது சட்டெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே. ஆனா அந்த அமௌண்ட்ல வந்து இப்போ அம்மா அப்பாவோட 25th ஆனிவர்சரிக்கு ரிங் வாங்கி கொடுத்தேன். எங்க அப்பா வந்து அவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கா, இது பண்ணிருக்கா. ஆனா இதை நிறைய பேர்ட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ 250 வந்து லேக்ஸ்ல போயிருக்கு இப்போ. அந்த லேக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க போகணும்? எல்லாருக்கும் இருக்க ஆசை தான், எக்ஸ்ட்ரீம் லைக் எனக்கு எப்பவுமே அதை சொல்ல ஃபண்டா எனக்கு ஆசை இருந்தது இல்லை. எனக்கு என் படம் நம்பர்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருந்திருக்கு.
ஏன்னா படம் நம்பர்ஸ் பண்ணணுன்ற ஆசைன்னா படம் நம்பர்ஸ் பண்ணுறது தான் எவ்வளோ பேர் நம்ம படத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றதுல இருக்கு. ஸோ எனக்கு என்னோட படம் நம்பர்ஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கு. எனக்கு இந்த சம்பளம் வேணும் அந்த சம்பளம் வேணும்னு எனக்கு இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் தோணுனது இல்லை. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க டைரக்டர் ரஞ்சித் அவர்களோட படத்துல வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ரோல் மாடலா இருப்பாங்கல்ல, வாவ் என்னமா நடிக்கிறாரு, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்னி பெடல் எடுக்கிறாருப்பா அப்படின்னு வந்து நீங்களே வியந்து ஒரு ரோல் மாடலா பாக்குற ஆக்டர்ஸ்னா யாரு? நிறைய பேர் இருக்காங்க. நாசர் சார், பசுபதி சார், மைம் கோபி அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர். எனக்கு இவங்க எல்லாருமே பார்க்கும்போது இப்போ நாசர் சார்லாம் எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிஷியனா லைக் 100 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பாரு பொலிட்டிஷியனாவே. ஆனால் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து வேற பொலிட்டிஷியனாக இருப்பார். அவர் வந்து இது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நமக்கு எந்த இடத்துலையுமே தோணாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு. ஓகே, நான் இன்னொரு பேரும் எதிர்பார்த்தேன், சொல்லுங்க. ஏகே சார். அவர் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்ன ரோல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? குட் பேட் அக்லி பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா அவருக்கு பையனாலாம் நடிச்சா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் ப்ரொடியூசர் ஆகணுங்கிற ஆசை இருக்கா அப்பா மாதிரி? தெரியல, இப்போதைக்கு ஐடியா வரல. பட் ஆனால் எனக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் டிரெக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்காங்க. ஒரு டைமில் அவங்களுக்கு படம் பண்ணணும்னு ஆசை வரும்போது அதை நான் பண்ணணும், இந்த கடனை முடிச்சு என் காசுல அதை பண்ணணும் அப்படின்றது ஆசை இருக்கு. ஸோ டீ பார்ட்டி அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. இதுவா அதுவா அந்த செக்மெண்ட்டுக்கு தான் போறோம். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து ஸ்லோவா லேக் ஆனாலுமே வந்து பாவக்காய் ஜூஸ் குடிச்சிடணும். ஸோ இப்போ வந்து நீங்க வெஜிடேரியனுங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சு நாங்கள் கேள்வி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தே ஆரம்பிப்போம். இட்லியா தோசையா? தோசை. எந்த தோசை? அம்மா வந்து பண்ற தோசை பிடிக்குமா, இல்ல வந்து கடையில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட தோசை சாப்பிடுறது? அம்மா செய்யற தோசை செம்ம மெல்லிசா இருக்கும். அதுவே ஹோட்டல் தோசை மாதிரி இருக்கும் அம்மா. அப்படியா? என்ன சட்னி பண்ணுவாங்களா? எது ஃபேவரட்? தக்காளி சட்னி. தோசை தக்காளி சட்னி, அவ்வளவுதான். எவ்வளவு தோசை போகும் அப்ப அப்படி பண்ணா? வீட்டுல அப்படி ரொம்ப இப்ப எதுவுமே ஷூட் ஸ்கெடியூல் இல்ல இது இல்ல அப்படின்னா அசால்ட்டா 5-6 தோசை போகும். ஸ்கூல் படிக்கும் போது 25 தோசைலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாள் எங்க அம்மா. அந்த சில பேர் சொல்லுவாங்களா, இப்ப அம்மாவா சொல்லக்கூடாது, இவ்வளவு திங்காதனே சொல்ற அளவுக்கு சாப்பிடுவேன் தோசை எல்லாம். ஆஹா, நைஸ். அப்ப நான் நெக்ஸ்ட் டைம் வரேன், எனக்கும் அந்த அதே தோசை அதே சட்னி. கண்டிப்பா. ஃப்ரைட் ரைஸா வெஜிடபிள் பிரியாணியா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்ல எந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும்? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். கோபி ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று இருக்கும், அது வெஜிடேரியன்ஸ்க்கு தெரியும். அதுதான். நானும் வெஜிடேரியன் தான். அப்படியா? செஷ்வான் பிடிக்குமா? செஷ்வான் கோபி ரைஸ். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வச்சு ஊறுகா. சூப்பர். பீட்சாவா பர்கரா? பீட்சா. பூரியா பொங்கலா? பூரி. சப்பாத்தியா பரோட்டாவா? பரோட்டா. பரோட்டா. ஆனா பரோட்டாக்கு சால்னா தான் நல்லா இருக்கும். ஆமாமா, சால்னா சாப்பிடுவேன், பீஸ் மட்டும் தானே சாப்பிட மாட்டேன். ஓ, நீங்க அந்த மாதிரி வெஜிடேரியன். ஓகே. பிரியாணில மட்டும் ரைஸ் மட்டும் எடுத்துப்போம், இது சாப்பிட மாட்டோம், பீஸ் சாப்பிட மாட்டோம், குஸ்கா மட்டும் சாப்பிடுவோம். குஸ்கா பிரியாணி. ஆமா. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? மிளகா பஜ்ஜி. மசாலா வடையா மெதுவடையா? மெதுவடை. இடியாப்பம்க்கு குருமாவா தேங்காய் பாலா? குருமா. குருமா. குருமாவை விட இந்த இது கடலக்கறியா? கொண்டக்கடலை வச்சு செய்வாங்க. கடலக்கறி. கடலக்கறி. அது. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆப்பிள் ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் தான் முடியும். சிட்ரிக் அடிக்ட். அப்படியா? சூப்பர் சூப்பர். உப்மாவா ஊத்தப்பமா? ஊத்தப்பம். சோ இந்த செக்மெண்ட் முடிஞ்சிடுச்சு. சூப்பர். நம்ம ஷோட அப்படியே அந்த ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா ஜுர்ருன்னு போகுமோ அது மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கும் நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். பட் ஒரு சின்ன டாஸ்க் தூய தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஓகேவா? நான் ஒரு முட்டாள். என் வழி கனி வழி. நோ சினிமா டயலாக் சொல்லலையே நீங்க. இப்ப சொல்றேன். என் வழி நேர் வழி. ஐ லவ் படங்கள். ஐ ஹேட். இல்ல உண்மையிலே ஹேட் பண்ண எதுவும் இல்ல, அதனால வேணா குடிக்கிறேன். எஸ், இட்ஸ் a punishment. சுச்சோ, ரொம்ப கசப்பா இருக்குல்ல. நெக்ஸ்ட். இதுக்காகவே நீங்க இனிமே பதில் சொல்லணும். ஓகேவா? என் வாழ்க்கையில் சினிமா எல்லாமே. நான் அடிக்கடி நடப்பேன். என் வாழ்க்கை சினிமா. ஓ பா, நேர்மை. இந்த நேர்மை தான் எனக்கு பிடிச்சது. என்ன இந்த பனிஷ்மெண்ட் ஜூஸ் ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறீங்க? வேற வழி. ரொம்ப கசக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பாவமா இருக்கு உங்களை பார்த்தாலே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை. எனக்கு கோபம் வந்தா நடந்துருவேன். கோபம் வந்தா நடந்துருவேன். ஓகே. நான் ஜாலியா இருந்தா நண்பர்களோட இருப்பேன். என் காதல் அம்மா. நான் கேட்டது இளையராஜா. எனக்கு கிடைத்தது இளையராஜா. அடிக்கடி சொல்ற பொய் சொல்ல மாட்டேன். அதுதான் பொய்யேவா? சரி, இப்போ உண்மையா சொல்லுங்க, எந்த பொய் சொல்லுவீங்க? கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொல்றது. இல்ல நான் கிளம்பிட்டேன்னு சொன்னாதான் அவனும் கிளம்புவாங்க, டைமிங்க்கு இருக்கும்ல. ஆனா நீங்க போர்வையை போத்திட்டு தூங்கி? இல்ல நான் ரெடியா தான் இருப்பேன். இப்ப நான் பாதி தூரம் வந்துட்டேன்னா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருந்து கிளம்புவாங்கன்னா அப்பா அவங்கள்ட்ட சொல்ல நான் பாதி தூரம் வந்துட்டேன் வா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த மாதிரி போய் தான்.
நேர்மையான பொய்கள் தான். ஆமா முடிஞ்சிடுச்சு. எஸ். அதே மாதிரி இப்ப சினிமால ஆக்டிங்கை தவிர இந்தெந்த விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னா எந்தெந்த விஷயங்கள் சொல்லுவீங்க? சினிமாட்டோகிராஃபி அப்படியா? எனக்கு ரொம்ப ஆசை. சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், அதில் வந்து ரொம்ப ஆசை எனக்கு. நான் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதில் இருக்க டிஓபிஸ்ட்டை ஏதாச்சும் ஒன்று கேள்வி கேட்டு புதுசாக கற்றுக்கணும், அந்த இதில் வந்து எப்பவுமே இருப்பேன். யார் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க? எந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்? பி ஸ்ரீராம் சார். அவர் ஒர்க் பார்க்கும்போதே நமக்கு ஒன்று இருக்கும்ல, பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவரது பார்க்கும்போது, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாஞ்சிநாதன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இஃப் நாட் இன்டு ஃபுல் டைம் ஆக்டிங் நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபராகவும் பண்றதுக்கு ரெடியா அப்படி இருக்கீங்க? ப்ரொஃபஷன் வேற, லைக் பேஷனோட பண்ற ப்ரொஃபஷன் வேற, ஹாபிக்கு ஒன்று பண்றதுன்னு இருக்கும்ல. சினிமாட்டோகிராஃபி எனக்கு ஹாபியா ரொம்ப பிடிச்ச வேலை. அதே மாதிரி இப்ப நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து டைரக்டர்ஸாவும் மாறுறாங்களே, அந்த மாதிரி உங்களையும் ஃபியூச்சர்ல டைரக்டரா எதிர்பார்க்கலாமா? இப்போ தெரில, மேபி இருக்கலாம். அது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு 15 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தோணும் பண்ணணும் அப்படின்னு. நம்மளே இப்படி காமிச்சிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதுக்காக பண்றதா. பட் ஐ லவ் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ், அது பண்ணிட்டு தாங்க. ஸோ அதே மாதிரி இப்ப ஏகனுக்கு வந்து தமிழ் சினிமால எப்படிப்பட்ட ஒரு ஆக்டரா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு ஆசை? பாய் நெக்ஸ்ட் டோர் எல்லாருக்குமே வந்து, எல்லாருமே அவங்க ஒன்று ஓன் பண்ணி, இப்போ கோழி பண்ண சிலதரை பார்த்துட்டு வந்து கட்டி பிடிக்கிறாங்க, எங்க அண்ணன் மாதிரி இருக்கு அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில ஒருத்தனா ஏத்துக்கிற மாதிரியான ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படின்றது தான் சார். அதே மாதிரி இப்ப தமிழ் தவிர வேற எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பா இந்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா எந்த லாங்குவேஜஸ் சொல்வீங்க? எனக்கு எல்லா லாங்குவேஜும் எனக்கு தமிழ், லைக் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலயும் பண்ணணும்னு ஆசை, பாலிவுட்ல பண்ணணும்னு ஆசை இருந்து, அது ஆனா லாங்குவேஜ் தெரியணும், அது மட்டும் தான் பிரச்சனை. மத்தபடி தமிழ் தவிர வேற என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? தமிழ், இங்கிலீஷ், அவ்வளவுதான். தெலுங்கு அதெல்லாம் புரியும், இந்த படம் பார்த்து நமக்கு பேசினா புரியும்ல, அந்த மாதிரி தான். ஓகே. இப்ப எப்படி நம்ம இப்போ ஒரு பானிபூரி கடைக்கு போனா நம்ம தமிழ்ல பேசினாலும் அந்த அவருக்கு தமிழ்ல ரிட்டர்ன் பேச தெரியாது, ஆனா ஒரு நம்ம கேட்கறத எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தெலுங்கு, மலையாளம் எல்லாமே புரியும். ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் புரியுது, ஹிந்தி படங்கள் பார்த்து. ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஆர்டிகுலேட் பண்ண வரல. ஓகே. ஏன் நம்ம பாலிவுட்டோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்? ஹாலிவுட் போலாம்ல. ஹாலிவுட், அப்புறம் இந்த ஸ்பானிஷ் மூவிஸ் போலாமே. நல்ல காஸ்டிங் ஏஜென்சி கிடைச்சா நானும் போலாம், அதுக்கு தான் வெயிட்டிங். ஆஹா, நாங்களும் வெயிட் பண்றோம் உங்களை வந்து அப்படியே டைரக்டா ஹாலிவுட்ல பாக்குறதுக்காக. அதே மாதிரி கோழி பண்ணை செல்லதுரை வந்து தமிழ்ல மட்டும் ரிலீஸ் ஆச்சா, மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆச்சா, இல்ல அதுக்கான? தமிழ்ல மட்டும் நிறைய இடத்துல ரிலீஸ் ஆச்சு, அண்ட் உலகத்துல இருக்க எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லயுமே படம் பிளே ஆச்சு, நிறைய அவார்ட்ஸுமே வாங்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே ஒவ்வொரு இடத்துல அவார்டு வாங்கிட்டே தான் இருக்கு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. நைஸ். மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணலாம்ங்கற ஐடியா போதா? இப்போதைக்கு அந்த ஐடியா தெரியல. நீங்க ஐடியா கொடுத்திருக்கீங்க, நான் பண்ற வேலையை பார்க்கறேன். அதை லைட்டா ஃபீட் பண்ணி விடலாம் அப்படிங்கற மாதிரி. பட் OTT-ல எல்லா லாங்குவேஜும் இருக்கு. சூப்பர், நைஸ். சோ இப்போ அடுத்ததா என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு? எதுல டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு? என்ன மாதிரி ஜானர்ஸ்லாம்? அடுத்து லைக் லீடா பண்றதுக்கு கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், பட் இப்போதைக்கு அதை பத்தி பேச வேணான்றது. ஆமா, ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். ரொம்ப இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்ததுதான், கதைக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர், அப்படிதான் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டா எங்களுக்கு வந்து நீங்க அப்படியே ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லைட்டா கொஞ்சம் ஹிண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு பெரிய டைரக்டரோட படம். யதார்த்தமான ஒரு டைரக்டர். ஆமா, ரொம்ப யதார்த்தமான டைரக்டர், ரொம்ப பெரிய டைரக்டர், இயல்பா எடுக்கிற ஒரு டைரக்டர். அந்த படத்துக்கு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்றாங்க ஆடியன்ஸ். போன வருஷம் கூட அவரோட மூவி ரிலீஸ் ஆச்சு. ஆமா, வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல கூட அந்த படத்துல கூட ஒரு பழைய பாட்டு வந்து திருப்பி இப்ப ட்ரெண்ட் ஆச்சு. தெரியலையே. நைஸ் அகைன், சூப்பர். அண்ட் நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்னு இருக்கு, நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும். ஒரு சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டி நீங்க வந்திருக்கீங்க, உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். டடா, ஹியர்ஸ் தி கப் வெயிட்டிங் ஃபார் யுவர் சிக்னேச்சர்.